தான் பார்க்குறாங்க, அறிவு பார்க்க மாட்டாங்க, நான் டேலண்ட் பார்க்க மாட்டாங்க. அப்போ உயரம் தான் பெருசா அப்படின்னு சொன்னேன். மேம்கிட்ட சொன்னேன். மேம் நான் சொன்னாங்க உயரமும் பேசல, அறிவு இருந்தால் போதும், எதுவாமே சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 10th முடிச்சு 12th போகும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால நீ 10th படித்ததோட போதும், நீ வீட்டில் சுய தொழில் இந்த மாதிரி ஏதாச்சும் படிக்குங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு. யார் சொல்கிறது? ஸ்கூலோட HM சொன்னாங்க முதல். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்கான். 1 மணி கொடுத்து அவங்க படிக்க வேணாம்னு சொன்னாங்க. அவங்க நான் 8 படிக்க வேணாம்னு சொன்ன போது ஹைட்டாக இருக்கேன், படிக்க முடியாது, போய் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹைட்டாக இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. அவங்க எக்ஸாமுக்கு வேறு இடத்துல போட்டாங்க, சென்டர் வேறு இடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே DNB எக்ஸாமுக்கு ஸ்க்ரைப் மூலமாக நிறையா பிரச்சனை பார்த்துருப்பாங்க போல, அலைஞ்சிருப்பாங்க போல. அதனால நீங்கள் வேணாம், 12th அதே மாதிரி அலையணும், ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அதனால வேணாம் சொன்னாங்க. அப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தேன். அவங்க மூலமாக நேரடியாக ஃபோன் பண்ணி இங்கே நாளைக்கு சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பையனோட திரும்ப படித்தேன். காலேஜ் போகும்போது அவங்க சேர்த்துட்டாங்க. பிரின்சிபல் ரிலேஷன் மூலமாக சொன்னோடனே சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களால பார்த்துட்டாங்க, பாதி ஃபீஸ் குறைச்சிட்டாங்க காலேஜ் மூலமாக. இப்போ எப்படி எக்ஸாம் ஏதாச்சும் அட்டன் பண்ணிருக்கீங்களா? TNPSC எக்ஸாம் படிச்சிருக்கேன். நீ விட்டு நின்று விட்டாங்க, அப்படியே பதிஞ்சு அப்படியே எழுத ஆரம்பிக்கிறேன். தாசில்தார் ஆஃபீஸில் உட்காந்து என்ன முடிஞ்ச பண்ணி வைக்கணும். 4 பேருக்கு சேவை செய்யணும், பொசிஷனில் இருக்கணும். உயரம் தான் பார்க்குறாங்க, அறிவு பார்க்க மாட்டாங்க, நான் டேலண்ட் பார்க்க மாட்டாங்க. அப்போ உயரம் தான் பெருசா அப்படின்னு சொன்னேன். மேம்கிட்ட சொன்னேன். மேம் நான் சொன்னாங்க உயரமும் பேசல, அறிவு இருந்தால் போதும், எதுவாமே சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 10th முடிச்சு 12th போகும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதான் நீ 10th படித்ததோட போதும், நீ வீட்டில் சுய தொழில் இந்த மாதிரி ஏதாச்சும் படிக்குங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு. யார் சொல்கிறது? ஸ்கூலோட HM சொன்னாங்க முதல். அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்கான். 1 மணி கொடுத்து அவங்க படிக்க வேணாம்னு சொன்னாங்க. அவங்க நான் 8 படிக்க வேணாம்னு சொன்ன போது ஹைட்டாக இருக்கேன், படிக்க முடியாது, போய் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹைட்டாக இருக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. அவங்க எக்ஸாமுக்கு வேறு இடத்துல போட்டாங்க, சென்டர் வேறு இடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே DNB எக்ஸாமுக்கு ஸ்க்ரைப் மூலமாக நிறையா பிரச்சனை பார்த்துருப்பாங்க போல, அலைஞ்சிருப்பாங்க போல. அதனால நீங்கள் வேணாம், 12th அதே மாதிரி அலையணும், ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. அதனால வேணாம் சொன்னாங்க. அப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தேன். அவங்க மூலமாக நேரடியாக ஃபோன் பண்ணி இங்கே நாளைக்கு சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பையனோட திரும்ப படித்தேன். காலேஜ் போகும்போது அவங்க சேர்த்துட்டாங்க. பிரின்சிபல் ரிலேஷன் மூலமாக சொன்னோடனே சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களால பார்த்துட்டாங்க, பாதி ஃபீஸ் குறைச்சிட்டாங்க காலேஜ் மூலமாக. இப்போ எப்படி எக்ஸாம் ஏதாச்சும் அட்டன் பண்ணிருக்கீங்களா? TNPSC எக்ஸாம் படிச்சிருக்கேன். நீ விட்டு நின்று விட்டாங்க, அப்படியே பதிஞ்சு அப்படியே எழுத ஆரம்பிக்கிறேன். தாசில்தார் ஆஃபீஸில் உட்காந்து என்ன முடிஞ்ச பண்ணி வைக்கணும். 4 பேருக்கு சேவை செய்யணும், பொசிஷனில் இருக்கணும்.